கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பைபிள் சொல்றது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டீங்களா நீங்க தேவனுடைய புத்திரர் என்னப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா இருக்குன்னா, முதலாவது மன்னிக்கணும், அன்பு கூறணும். இது இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவரே இல்லை. உங்களுக்குள்ள இயேசுவின் ஆவி இல்லாது வேற ஏதோ ஒரு ஆவி. நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, அபிஷேகத்துல இருக்கிறீங்க இல்லையா, மன்னிக்காம பாத்தீங்கன்னா அது ஆண்டவருடைய ஆவி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. மன்னிக்கலன்னா ஆண்டவருடைய ஸ்பிரிட் இல்லை. நீங்க மத்தவங்க நேசிக்க மாட்டீங்கன்னா அது இயேசு இல்லை, அது வேற ஏதோ ஸ்பிரிட். அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட் ஸ்பிரிட். யாராவது இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. மன்னிக்காம இயேசு எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? மத்தவங்க நேசிக்காம இயேசு எப்படி உங்களை நேசிக்க முடியும்? ஆண்டு சொன்னார்ல பரலோக ஜெபத்துல, கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடனாளிகள் நம்ம கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போலதான் நம்ம கடனை ஆண்டவர் மன்னிக்குவார். நீங்க எத்தனை பேரும் மன்னிக்கிறது இல்லை? எப்படி ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார்? மற்றவங்களை நேசிக்கிறது இல்லை. குடும்பத்துல மாமியாரை நேசிக்கிறது இல்லை, மனைவியை புருஷன் நேசிக்கிறது இல்லை, புருஷனை நேசிக்கிறது இல்லை, சொந்தக்காரங்களை நேசிக்கிறது இல்லை. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளும் அந்நிய பாஷை பேசுறோம், நம்மளும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம். இல்ல, அது ஒரிஜினல் இல்ல. ஆண்டவர் சொன்னார் ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இருக்குமானா அவன் சாட்சியா இருப்பான். அல்லேலூயா. எத்தனை தடவை மன்னிப்பா? 7-7 தடவை மன்னிப்பான். அல்லேலூயா. ஆரஞ்சால காரி துப்பினாலும் திருப்பி அடிக்க மாட்டான், கண்ணத்தை தான் காட்டுவான், திருப்பி எதுவும் பேச மாட்டான். ஆண்டவர் தான் முன்மா சொன்னாரு, அவர் வையப்படும் போது எதிர்த்து பேசவே இல்லை. அல்லேலூயா. என்ன பேசினாரா? இயேசுவா வையப்படும் போது அவர் எதுவுமே பேச, நம்முடைய வாயை தருவாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இயேசு தான் நமக்கு அடிச்சுவடைகளை முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவர்களாகிய நாம தான் இந்த உலகத்துக்கு சாட்சியா இப்படிதான் இயேசு வாழ்ந்திருப்பாரு. நம்ம ஒரு ரோல் மாடலா ஆண்டவர் வாழ்ந்திருக்கு. நம்ம ஒரு குட்டி இயேசாவது வாழணும் இல்லையா? அல்லேலூயா. ஒரு சின்னதாவது வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அட்லீஸ்ட் மன்னிக்க கூட முடியலையே, நேசிக்க கூட முடியலையே. அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு உள்ள ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். பரிசுத்தர் உள்ள வந்துட்டார்னா, அல்லேலூயா, ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா, அல்லேலூயா, உங்க வாழ்க்கைய வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியுங்க. உனக்குள்ள ஆவியர் இருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உன்னுடைய கிரியைகளே எடுத்து காட்டும், அந்த கனிகளே எடுத்து காட்டும். நல்ல கனியை காட்டுவீங்க நீங்களே. அல்லேலூயா. அது வரைக்கும் ஆவியானவர் வராத வரைக்கும் நமக்கு விடுதலை இல்லை. விடுதலை இல்லை. எத்தனை விடுதலை கூட்டத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆவியானவர் எங்க இருக்கிறார், அங்கதான் விடுதலை. ஆவியனுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. என்ன சாட்சியை மாத்துங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தப்படுகிற நாள் வேதம் சொல்லி, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடங்க. ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரியவர்களாய் இருங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பவுல் என்ற ஒரு மனுஷன் நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு? சாட்சி சொன்னாரு. அவரு நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யறார், மாம்சத்தினால பாவத்துக்கு ஊழியம் செய்யறார். 2 ஊழியம் செஞ்சிருக்கிறார். நான் நிர்பந்தமான மனுஷன். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, நானே நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாததே செய்கிறேன். நான் இல்ல, எனக்குள்ள பாவம் அப்படி செய்யுது, என்னை யார் விடுதலை ஆக்குறது? நீங்க அநேகருக்கு இதாங்க கேள்வி. என்னால ஒண்ணும் முடியலங்க. 4 நாள் அப்படி இருக்கிற, 5ஆவது நாள் மறுபடியும் பண்ணிடுறேன். எனக்கே நமக்கே ஒரு பயம் வந்துருது. நிறைய பேருக்கு அந்த பயம் வருது. பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதா தெரியலையே, நம்ம பரலோகம் போவோமா போக மாட்டோமான்னு தெரியலையே. அல்லேலூயா. அதுக்கு என்னத்துக்கு ஆண்டவருக்குள்ள போய் அவரையும் துக்கப்படுத்துது, நம்மளும் கம்ப்ளைண்ட் எடுக்காம நம்மளும் ஒரு வேஷம் எதுக்கு? ஒரே பாவத்துக்கு போயிடலாம், ஒரே நரகத்துக்கு போற முடிவாயிடுச்சு. நம்மளால பரிசுத்தமால வாழ முடியாது, நம்மளால கிறிஸ்துவுக்காக சாட்சியா வாழ முடியாது. அல்லேலூயா. நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் விடுதலை ஆக்க முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு கேள்வியே பெருசா கேட்கிறார். அல்லேலூயா. 24-25 வாசி பாருங்க. நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? நான் என்னுடைய மனப்பிரமாணத்தின்படி மாம்சத்திலையும் ஊழியம் செய்யறேன், நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யறேன், 2த்துக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. மாம்சம் சொல்றதெல்லாமும் செய்யறேன், ஒரு பக்கம் பைபிள் சொல்றதெல்லாமும் செய்யறேன். நிர்பந்தமான மனுஷன், என்ன செய்யறதுனே தெரியல. நான் விரும்புறது செய்யாம விரும்பாததே செய்கிறேன். இது நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அதுதான் போய்